வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை யாரும் படக்கூடாது என்று நினைக்கிறாய். உன் மனம் யாருக்கு வரும் சொல் பார்க்கலாம். நாம் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்று நினைப்பதே பெரிய விஷயம்தான். ஏனென்றால் இப்பொழுது எல்லோரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களால் மற்றவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதால் தயாராக இருக்கிறார்கள். வாழ்வில் நாம் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் நீ அப்படியே மாற்றி, நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது வாராகி அம்மா, எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வணங்குகிறாய்ப்பா. உன்னுடைய எண்ணத்திற்கே நீ நல்லபடியாகத்தான் இருப்பாய். இப்பொழுது உன் வாழ்வில் பட்டுக்கொண்டு இருக்கும் கஷ்டங்கள் ஆனது சீக்கிரத்தில் அதிலிருந்து விடுபெறுவாய். நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் பார்த்து பயப்படவும் வேண்டாம். உனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, உன் வாழ்வில் நீ எது செய்தால் சரியாக இருக்கும், எந்த நேரத்தில் உனக்கு நான் உன் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம். இவ்வளவு அருமையான பிள்ளைக்கு நான் எப்படி தவறான விஷயங்களை எல்லாம் செய்வேன் சொல்? ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டு எடுப்பேனே தவிர உன்னை எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி விடவே மாட்டேன். புரிகிறதா? உன்னை ஒவ்வொரு முறையும் நான் சுற்றி சுற்றி வருகிறேன். எதற்காக? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீ எந்த அளவு வாழ்வில் நிம்மதியாக இருக்கிறாயோ நான் அந்த அளவு சந்தோஷமாக இருப்பேன். நீ என்ன நினைக்கிறாய்? எனக்கு பூஜை செய்து, எனக்கு பிடித்த பலகாரங்கள் செய்து, பானக்கம் வைத்து இப்படியெல்லாம் செய்தால்தான் வாராகி சந்தோஷமாக இருப்பாள், அப்பொழுதுதான் நம் வாழ்வில் நமக்கான விஷயங்கள் அனைத்தையும் செய்வாள் என்றா? தங்கமே, அப்படியெல்லாம் இல்லையம்மா. நீ எப்பொழுது முகத்தில் சிரித்து சந்தோஷத்தோடு இருக்கிறாயோ அப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீ இது போல பலகாரங்கள் வைப்பதினாலும் எனக்கு அபிஷேகம் செய்வதினாலும் நான் சந்தோஷமாக இருப்பது கிடையாது. ஆனாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன்? நீ எப்பொழுது மன நிறைவோடு இருக்கிறாயோ அப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். உன்னுடைய வாழ்வில் நான் சகல சௌபாக்கியங்களையும் தருவேன். எக்காரணம் சொல்லியும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யாமல் விடமாட்டேன். நீ நினைக்கலாம், நம் வாழ்வில் வாராகி அம்மா எல்லாம் செய்வாளா என்று. கண்டிப்பாக உன் வாழ்வில் நான் அனைத்தையும் செய்வேன். நீ என்னிடம் கேட்டது கேட்காதது அனைத்து நல்ல காரியங்களையும் நான் செய்வேன். நீ எப்பொழுதும் எதையும் கண்டு அஞ்ச தேவையே கிடையாது. உனக்கு யாருமே இல்லை என்றால் நீ எதை நினைத்தும் பயப்படலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கும் இந்த வாராகி உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. உன்னுடைய வாழ்வில் நிறைய போராட்டங்கள், நிறைய மன வருத்தங்கள். நீயும் நினைப்பாய், எப்படியாவது சில விஷயங்களை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் மறக்கவே முடியவில்லையே என்று. சந்தோஷத்தை கொடுத்தால் நீ மறந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய கஷ்டத்தை? சந்தோஷத்தை தருகிறேன். நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று நினைப்பாய், சுற்றி எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் இருக்க வேண்டும் என்பதை. நிச்சயமாக, சத்தியமாக உன்னை சுற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கும். உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பொறுமையோடு என்னை வணங்கும் உனக்கு நிச்சயமாக நான் வேகமாகவே எல்லா நல்லதுகளையும் செய்ய ஆரம்பித்து விடுவேன். உன்னை கண்கலங்க வைக்கிறேன் என்று நினைத்தால் நான் சந்தோஷத்தை தரப்போகிறேன் என்ற அர்த்தம். நீ இதுவரைக்கும் பார்த்த வாழ்க்கை வேறு. இனியோ உன் வாழ்க்கையில் நீ பார்க்கும் ஒவ்வொரு நாளும் வேறாக இருக்கும். நீ இதுவரைக்கும் சந்தித்த அனைத்து விஷயங்களும் என்ன தெரியுமா தங்கமே? கவலை. ஆனால் இதற்கு மேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் சந்தோஷமே. என்னுடைய பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு விடியலானது மிக இன்பமான விடியலாகத்தான் இருக்கும். எழுந்தவுடனே தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய கடமைகள் என்னவோ அதை செய்ய ஆரம்பித்துவிடு.
உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் நிறைய. உன்னுடைய ஆசைகள் என்ன என்ன என்பதை நான் நன்றாகவே அறிவேன். நீ இதுதான் அதுதான் என்று என்னிடம் சொல்ல தேவையில்லை. உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயத்தை என்னிடம் சொல்கிறாய். எதற்கென்றால் எப்படியாவது ஒரு வழி கிடைக்காதா என்று. நீ சொல்லாமலேயே எனக்கு அனைத்து விஷயங்களும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், நீ சொல்லிதான் எனக்கு அனைத்து விஷயங்களும் தெரிய வேண்டும் என்பது கிடையாது. நீ சொல்லாமலேயே நான் எல்லா விஷயத்தையும் அறிவேன். காலம் காலமாக உன்னை பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி உன்னுடைய கஷ்டத்தையும் உன் வாழ்வில் நீ எதை எதிர்பார்க்கிறாய் என்பதையும் தெரியாமல் இருப்பேனா? உன்னுடைய தலையெழுத்தையே நான் நிர்ணயித்தவள். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் முடிவு செய்தவள். சந்தோஷத்தையும் நானே உனக்கு தருவேன். யோகம் உன் வாழ்வில் வரும். இந்த நேரம் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். யோகம் வரும். உன் கவலை தீரும். இதுவரைக்கும் எது இல்லையோ அது உன் வாழ்வில் கிடைக்கும். அதாவது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை என்று சொல்கிறாயே, எல்லாமே கிடைக்கும் உனக்கு. இனிமேல் எதுவுமே இல்லை என்று நீ சொல்லவே மாட்டாய். எல்லாமே உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாராகியுடைய ஆட்டத்தை மட்டும் பார். உன் வாழ்வில் எந்த அளவு உன்னை முன்னேற்றி உன்னை நல்ல இடத்தில் அமர்த்துகிறேன் என்பதை பார். ஒரு தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளையை நல்ல இடத்தில் கரை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழு குறிக்கோளாகவே இருக்கும். என்னுடைய குறிக்கோளும் அதுதான். உன்னை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நல்லபடியாக கரை சேர்ப்பேன். உங்கள் அனைவருக்கும் நான் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் நான் சந்தோஷத்தை மட்டுமே தருவேன். நீங்கள் கவலைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் நான் எந்த ஒரு காலமும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். இப்பொழுது இந்த வாக்கை நான் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை செய்ய போவதனால்தான் கொடுத்திருக்கிறேன். மற்றபடி நம்பிக்கை துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். என் மீது கோபப்படாதீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் அனைத்து சுப காரியங்களையும் நடத்தி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்புகளையும் மனதில் அமைதியையும் வாழ்நாள் முழுவதும் எதையும் கண்டு ஏங்காமல் வாழ்க்கை என்றால் இதுதான் என்று நீ சொல்லும் அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா சகலங்களும் கிடைக்கும். பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார். நல்ல காலம் துவங்கிவிட்டது. இதற்கு மேல் நீ எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. பொறுத்திருந்து மட்டும் வேடிக்கை பார். நான் இருக்கிறேன். நீ மனதில் நினைத்த அனைத்துமே உனக்கு கிடைக்கும். நீ எதை திட்டம் போட்டு வைத்திருக்கிறாயோ அனைத்து திட்டங்களும் நடக்கும். இந்த வாராகி நான் உன் வாழ்வில் அனைத்தையும் செய்வேன். இனி எதையும் நினைத்து வருத்தப்படாதே. ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு இன்பமான நாளே. இனி உன் வாழ்வில் எல்லாமே சந்தோஷங்களே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.